பாரதம் என் உதிரம் தானடி. ஈரோடு காவிரி கரைப்போர் 1801. ஈரோடு காவிரி கரைப்போர் தீரன் சின்னமலையின் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாகும். 1801ஆம் ஆண்டு ஈரோடு பகுதியில் காவிரி ஆற்றங்கரையில் நடைபெற்ற இந்த போர் அவரது வீரம், தலைமைத்துவம் மற்றும் மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைக்கும் திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டியது. இந்த போர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக தென்னிந்தியாவில் நடந்த முதல் குறிப்பிடத்தக்க மக்கள் கிளர்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி வந்தது. 1799ஆம் ஆண்டு மைசூர் வீழ்ச்சிக்குப் பிறகு ஆங்கிலேயர்கள் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் தங்கள் ஆட்சியை நிறுவினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தீரன் சின்னமலை உள்ளூர் மக்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட முடிவு செய்தார். ஈரோடு காவிரி ஆற்றின் கரையில் அமைந்திருந்ததால் மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை கைப்பற்றி வரி வசூல் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தை அமல்படுத்த முயன்றனர். இதை எதிர்த்து தீரன் சின்னமலை தனது மக்கள் படையை திரட்டினார். தீரன் சின்னமலை உள்ளூர் விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் பிற சமூக பிரிவினரை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான மக்கள் படையை உருவாக்கினார். அவரது படையில் ஆயுத பயிற்சி பெற்ற வீரர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களின் ஆதரவும் முக்கிய பங்கு வகித்தது. ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களுக்கு எதிராக சின்னமலை உள்ளூர் நிலப்பரப்பை பயன்படுத்தி குறைந்த வளங்களுடன் போராடுவதற்கு தந்திரோபாயங்களை வகுத்தார். காவிரி ஆற்றின் புவியியல் அமைப்பு இந்த போரில் முக்கிய பங்கு வகித்தது. ஆற்றங்கரை, மலைப்பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் ஆகியவை ஆங்கிலேய படைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்தன. சின்னமலை இந்த இயற்கை அமைப்புகளை திறம்பட பயன்படுத்தினார். 1801ஆம் ஆண்டு ஈரோடு காவிரி கரையில் ஆங்கிலேய படைகளுக்கும் தீரன் சின்னமலையின் மக்கள் படைக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றது. ஆங்கிலேயர்கள் தங்கள் பீரங்கிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட படைகளுடன் முன்னேற முயன்றனர். ஆனால் சின்னமலையின் படைகள் ஆற்றங்கரையில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினர். சின்னமலை ஆங்கிலேயர்களின் முன்னேற்றத்தை தடுக்க ஆற்றின் குறுக்கே தடுப்புகளை அமைத்து அவர்களின் விநியோகப் பாதைகளை துண்டித்தார். மேலும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆச்சரிய தாக்குதல்களை நடத்தினார். இந்த தந்திரோபாயங்கள் ஆங்கிலேய படைகளுக்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்தின. போரில் சின்னமலையின் தலைமைத்துவம் மற்றும் வீரர்களின் துணிச்சல் முக்கிய பங்கு வகித்தன. ஆங்கிலேயர்களின் ஒழுங்கமைக்கப்பட்ட படைகளுக்கு எதிராக சின்னமலையின் மக்கள் படை ஒருங்கிணைந்து தீவிரமாக போராடியது. இதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஈரோடு காவிரி கரை போர் தீரன் சின்னமலையின் முதல் குறிப்பிடத்தக்க வெற்றியாக அமைந்தது. இந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அவர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சின்னமலையின் தலைமைத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரது இயக்கத்தில் மேலும் பலர் இணைந்தனர். இந்த வெற்றி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. சின்னமலையின் புகழ் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் பரவியது. மேலும் அவரது இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. இந்த போர் பின்னர் நடந்த ஓடாநிலை போர் 1802 மற்றும் அரச்சலூர் போர் 1004 ஆகியவற்றிற்கு அடித்தளமாக அமைந்தது. ஈரோடு காவிரி கரை போர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் மக்களை ஒருங்கிணைக்கும் திறனையும் வெளிப்படுத்தியது. ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களுக்கு எதிராக உள்ளூர் வளங்களையும் இயற்கை அமைப்புகளையும் பயன்படுத்தி வெற்றி பெற்றது. அவரது போர் தந்திரங்களின் திறமையை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இந்த போர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மக்கள் எழுச்சியின் முக்கியமான தொடக்கமாக அமைந்தது. ஈரோடு காவிரி கரை போர் தீரன் சின்னமலையின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு மைல்கல்லாக விளங்குகிறது. இந்த போரில் அவர் பெற்ற வெற்றி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரது தலைமைத்துவத்தையும் வீரத்தையும் உலகுக்கு எடுத்துக்காட்டியது. இன்று இந்த போர் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது. தீரன் சின்னமலையின் இந்த வீரச் செயல் இன்றைய தலைமுறைக்கு நாட்டுப்பற்று மற்றும் தியாகத்தின் உன்னத உதாரணமாக விளங்குகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.